ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ட்ரக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இன்னைக்கு 15-16 வயசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள்கிட்ட கூட இன்னைக்கு ட்ரக்ஸ் கல்ச்சர் உருவாகி இருக்கு, கஞ்சா பழக்கங்கள் உருவாகி இருக்கு. இதோடைய இம்பாக்ட் தான் பெண்களுடைய பாதுகாப்பு அதிகமான கேள்விக்குள்ளாவதற்கு முக்கியமான காரணங்கள். அதை சரி செய்ய விளையாட்டுத்துறையை வந்து எல்லா இடத்துலையும் போக்கஸ் பண்ண சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் விளையாட்டு திடல்கள் கிரவுண்ட்ஸ் இருக்கோ, அது எஸ்டிடி மட்டும் இல்ல, கார்பரேஷன் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ், எஸ்டிடி டிபார்ட்மெண்ட் இருக்க கிரவுண்ட்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் எல்லாற்றையும் ஒன்றிணைத்து எல்லா கிரவுண்ட்ஸையும் ஃபெட்லைட் போட சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஃபெட்லைட்ஸ் போட்டு மார்னிங் 5 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், ஈவினிங் 3-4 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ அனைத்து கிரவுண்ட்ஸும் மைதானங்களும் ஃபெட்லைட்டை இமீடியட்டா வந்து போட சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்டிடியில் வந்து நிறைய கிரவுண்ட்ஸ் இல்லை, ஆனா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் கார்பரேஷன் நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. 3 துறைகளும் சேர்ந்து இமீடியட்டா எங்கெல்லாம் விளையாடலாம் அப்படிங்கறத ஒரு வெப்சைட்ல பொதுமக்கள் பார்வைக்கு உருவாக்க சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதோடு தனியார் கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அந்தந்த ஓனர் கிட்ட பேசிட்டு யார் யாரெல்லாம் வந்து கிரவுண்ட்ஸ் பயன்படுத்த முடியாம இருக்காங்களோ எஸ்டிடி டிபார்ட்மெண்டோட டைப் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த கேம்ல எங்கெங்க கிரவுண்ட் இருக்குன்னு, ஏன்னா இன்னைக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு தன்னுடைய மகனையோ மகளையோ ஒரு அத்லெட் ஆக்கணுமோ, இல்ல பாஸ்கெட்பால் பிளேயர் ஆக்கணுமோ, இல்ல ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும்னா எங்க கிரவுண்ட் இருக்கு, எங்க கோச்சிங் பண்றாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப விளையாடணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் கிரவுண்டும் அதுக்கான லைட் ஃபெசிலிட்டியும் இல்லாத பொழுது இளைஞர்களுக்கு வந்து தன்னுடைய டைமை வந்து விளையாட்டுல வந்து கவனம் செலுத்தாத பொழுது ட்ரக்ஸ் கல்ச்சருக்கும் லிக்கர் கல்ச்சருக்கும் அடிக்ஷன் ஆறாங்க. அதனால வந்து விளையாட்டுத்துறையை எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் கிரவுண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வரணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு.